சரி, பிள்ளைகிட்ட என்னமெல்லாம் விவரம் கேட்டேன்? எங்க போய் உன் பிள்ளையினுடைய கற்பப்பையை பார்த்தேன். மாதாந்திரமாக வரக்கூடிய குளிப்பு தன்மையிலே ஒரு குழப்பமும் மாற்றமும் இருக்கு. அதனால அதுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய உயிர் அணுக்கள் சம்பந்தமான சக்தியில் வீரியம் குறைவு. அந்த சக்தியை கொடுத்து ஒரு குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டில் 6 மாதத்துக்கு பிறகு தோன்றும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். கற்பந்த சுவாமின்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டு வா. என்ன பேர் வைக்கணும்? சொத்து சம்பந்தமா பிரச்சனை பண்ணது யாரு? யாருப்பா? யாருக்கெல்லாம் பிரச்சனை? இந்தா குழந்தை பிறக்கும்பா. பௌர்ணமிக்கு நிலமாலையோடு வந்து என்னை சந்தி. நிலமாலை முக்கணிகள் சரக்கு இருக்கு. போங்க கால் வந்துட்டு வரலான்னு. ஈரோட ஷபாஷ். ஜெய் பத்ரகாளி பவானி அம்மா. காளியம்மன் கோயில் இருக்கா? பத்ரகாளி அம்மாளா காளியம்மாளா? காளியம்மன் சொல்லுது சாமி. காளியாத்தா எங்கே இருக்கா? பவானி எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. நிற்க வேண்டும் தாயே, சற்று பொறுமை வேண்டும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய இடத்துக்குள்ள பத்ரகாளியனுடைய அருள் சக்தி அந்த இடத்துல பிரவாகமாக இருக்கிறது. அதே போல 9 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்கனவே இடம் சம்பந்தமான மனவேதனையும் உறவுக்குள் பகையும் பல வந்ததுண்டு. உண்மையா? அதில் மாந்திரவாதியான சில தவறுகள் செய்து ஒரு தீய சக்தியினுடைய ஏடனம் நடந்திருக்கிறது. இப்பொழுதைக்கு நீதிமன்றத்தின் வாயிலிருந்து அந்த சொத்துக்களை மீட்டி உனக்கு உரிமையை வாங்கி தந்தால் போதுமில்ல? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? இந்தா உனக்கு தொழிலை தார, நிறைய வருமானம் வரும், செம்மையாக வாழ்வாய். புண்ணியமா இருக்க. 3 முறை என்னைய பார்த்துக்காங்க. கர்மதாமிக்கு அப்படியா? யாரு? அப்படியா? என்னடா தம்பி குத்துதுடா? இந்தா. ஆமா அப்படியா? திருமண வாழ்வை பற்றி காட்டுவோம், திருமணத்தை பற்றி காட்டுவோம் இருக்கீங்களா? இல்லை. அப்போ பைசில் உத்தரவு முடியுது. அடுத்த பைசில். ஆமாம், தாராபுரம். தாராபுரம் 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 தாராபுரம். பிறகு இருந்து விபூதி வாங்கிட்டு போங்க. பிறகு என்ன? தாராபுரம். என்னென்ன வேற இடம் விஷயங்கள் எங்கே இருக்கேப்பா? கால் வந்துட்டு வாங்க. சோமா இருக்கீங்களா? கண்ணை முடுங்க, கண்ணை முடுங்க. கால் வந்துட்டு வரலாம். என் காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா. உன் பையனுடைய உள்ளத்துக்குள்ள பெண்ணாசை புகுந்திருக்கு. அதன் காரணத்தினால் அவன் இஷ்டப்படி அலைவதும் துடிப்பதும், பெரியோர்களுடைய வார்த்தைகளை மதிக்காமல் நடப்பதும், காத்து பணங்களை தேவையில்லாமல் விரயமாக்குவதும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவன் உள்ளத்தை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் விட்டுவா. வாக்கிய இல்லடா. என்னடா பரமேஸ்வரா, நல்லா இருக்கியா? இந்தாப்பா
ஜெயிச்சு தாரேன். இந்த அப்படி பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார்ப்பா. எஸ், கர்மதாமிக்கு கரூர் கரூர் பத்தாங்க. கரூர் ஆண்டவன் உலகத்தில் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. நான் தொழில் பார்க்கிற இடத்துல எனக்கு மனவேதனையும் குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தது யாருப்பா? வாடா தம்பி, உனக்கு முதலாளி யாருடா? உனக்கு ஆண்டவன் தான் முதலாளி, நீ அவனுக்கு தொழிலாளி. சரானா? கால் வந்துட்டு வா. மூணு தடவை கால் வந்துட்டு வாடாது. இப்போ 2 தடவை விழுந்துக்கடா. பூட்டு சாவி ரிப்பேர். எலக்ட்ரானிக்கல் கடை தெரியுது. என்னப்பா நீ என்ன தொழில் பார்க்குறே? உன் பக்கத்தில் எலக்ட்ரானிக் கடை எது இருக்கோ? இருக்குது. எலக்ட்ரானிக்கல் மெக்கானிசம் படிக்க இருக்காங்களா? பூட்டு சாவி ரிப்பேர்லாம் பார்த்துட்டு அலைதாங்களே. சரிதானா? கால் வந்துட்டாங்க. அதான் பூட்டு சாவி ரிப்பேர். புதிய சாவி, கள்ளச்சாவி நான் போட்டு கொடுப்பேன். எல்லோரும் என்கிட்ட வந்து நின்றாங்க. அப்படி அங்கே கடை இருக்குன்னு சொல்ல வந்தேன். உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை பார்த்தேன். எப்படியோ ஒரு காலத்தில் தான் பிரத்தியார்ட்ட சம்பளம் வாங்கணுங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்து கடந்து இன்னைக்கு நம்மளே முதலாளி ஆகணுங்கிற நிலையில் இறைவன் உன்னை கொண்டு வந்து நல்ல இடத்துல வச்சுருக்கான்னு ஒரு ஆத்ம திருப்தி. ஆனால் அதுக்குள்ளே நம்ம நினைத்த வருமானத்தை பார்க்க முடியலை. மனிதர்களாலையும் இடைஞ்சல், தொழிலாலையும் இடைஞ்சல். அடுத்து ப்ராடக்டான பொருள்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வேண்டிய பொருளாதார குறைவு, இவைகள்லாம் உனக்கு இருக்குது. இப்படி ஒரு தடை ஏற்பட்டிருக்க, இதுக்கு என்ன காரணம் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. தாத்தாவுக்கு எத்தனை கல்யாணம்? அதுக்கு முன்னாடி 2 கல்யாணம் முடிச்சிருக்காரு. 2 கல்யாணம். கால் வந்துட்டு வா. நீ கல்யாணம் முடிச்சியாடா தம்பி? கட்டிக்கார பேலாக இருக்க. கட்டிக்காரன், ரொம்ப கட்டிக்காரன்டா. கால் வந்துட்டு வா. என்ன சாமி ஓயாமல் கால் விட சொல்கிறாரு? ஓய் ஓய் ஓய், யாருமா கூப்பிட்றா? வீட்டுக்காரரா? கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். திருமணம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் உன் மீது பற்றோடு நட்போடு இருக்க ஒரு பெண்ணால் உனக்கு ஒரு இடைஞ்சல் வரும் என்பது இன்றைய வாக்கு. அதில் நீ மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். உன் பணங்கள் அதில் வேஸ்டாகும், உன் மனதும் அதில் நஷ்டமாகும். நீ அந்த நிலைகளிலிருந்து கடந்து செல்வதை மிக நன்று என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். கால் வந்துட்டு வா. இந்த தொழிலை வளமாக நான் நடத்தி உன்னை கடன் படாமல் காப்பாற்றினா போதுமாடா? வேறு என்ன வேணும்? இந்த இடமே இருக்கட்டும் ஓராண்டுக்கு. அடுத்து பெரிய இடமா தருவேன். அதில் மிகவும் வெற்றி அடைவாய். புதிய புதிய தொழில்களை, ஆடைகள் சம்பந்தமாக, நூல்கள் சம்பந்தமாக, டையிங் சம்பந்தமாக விதவிதமாக பெருக்கிக் கொண்டே இருப்பாய். ஓராண்டு பொறுத்தால் உருப்படியாக நடக்கும். வர வச்சு தரேன். பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார். சென்று வா மகனே, வென்று வா. வயிறார சாப்பிட்டுட்டு போ. கர்மசாமிக்கு சாமி, என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தும் மனது சங்கடமாக இருக்கேன்னு ஒருத்தன் கேட்குறானே. யாருப்பா அது? திருமணம் முடித்த வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்களே. யார்? பிள்ளைகள் வாழ்க்கை சொந்தமாக கேட்டு வந்தது யார்? கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா? திருமணமான வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்க. கரூர் யார்? திருமணம் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்?
வாங்க. அடுத்து கடன்கள் சம்மந்தமாக கேட்டது யார்? வரலாம். எந்த ஊர்? அப்படியா? அதுக்கு நான் என்ன செய்வேன்? நீ எந்த ஊரில் இருக்க? உன் பாசத்துக்கு என் மரியாதை என்று உண்டு மகனே, ஆனந்தமாக இருப்பாயாக. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. என்னப்பா வேணும்? பிள்ளைகிட்ட கேட்டுட்டியா எல்லாம்? காலில் விழுந்துட்டு வா. சொல்லாத, விழுந்துருச்சு. ஏம்ல எட்டி பார்க்க நீ? இரண்டு முறை உன் பிள்ளையினுடைய மனம் பாதிக்கப்பட்டு சீர்திருந்தி இருந்த நிலையில் இப்பொழுதும் அவள் உள்ளம் ஒருவரின் மூலமாக மிக மனவேதனை அடைந்து குழப்பமடைந்து வாழ்க்கை என்னாகுமோ என்ற ஒரு பயம் அவள் உள்ளத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு சில நட்புகளே காரணம். அது 2 நட்புன்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்று கடந்தாச்சு, இப்போ நடந்து கொண்டு இருப்பது ஒன்று. இந்த உள்மனதை திருப்ப வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவள் பாதையில் விட்டு வாழ வைக்க வேண்டும். எது வேண்டும் உனக்கு? உன் பாதைக்கு வரணும். கால் வந்துட்டு வா. அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா, இல்லை எது வேண்டும் சொல் மனமே. பியூ சின்னப்பா பாட்டு. 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போப்பா, மனத்தை மாற்றி தரேன், பிள்ளைய ஒழுங்காக வாழ வச்சு தரேன், சந்தோஷமா இருக்கு. கடன்பட்டு கலங்கிய நெஞ்சே வருக. வா உட்காரலாம். ஒரே வரம் வாங்கிக்கலாம், சொல்லலாம். என்ன வேணும்? கடன் தீரணும். கண்ணை முடிக்கா வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. எல்லாரும் கருப்பசாமியை கூப்பிடுங்க. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு. இந்தாப்பா, இந்த மாலையை காப்பாற்று, உனக்கு பணம் நிறைய கிடைக்கும், உன் கடன் தீரும். வெற்றி உண்டு மகனே, செல்வாக்கா இருப்ப. நல்லா கருப்பசாமிக்கு அதே மாதிரி கடன் பட்டு வந்த மகன். வாப்பா. ஒரு பிள்ளையினுடைய பேரை சொல்லுடா, உனக்கு ரூபா தாரேன். குகன்ராஜ். எப்படி இந்த பேர் வச்ச? முருகபக்தனா நீ? கால் வந்துட்டு வா. இதயமாம் குகையில் வாழுகின்ற குமரக்கடவுளுக்கு பெயர் குகன் என்று பொருள். வள்ளியை மணமுடித்த பின்புதான் அந்த வள்ளல் பிரானுக்கு இந்த பெயரே வந்தது. அதுக்கு முன்னால் சுப்பிரமணியன், கிருபாகரன், முருகன், இப்படிலாம் பேர். கண்ணமுடு. இந்தாப்பா, ஒரு 20 லட்சம் ரூபா உனக்கு கிடைக்கும். வெற்றியாக்கி தர, கடன் தீரும். நன்றாக இரு மகனே. கருப்பசாமிக்கு